என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தார். அவருக்கு அவருடைய மனைவி இறந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு இன்னொரு அம்மா கிடைப்பாங்களா? அந்த பெண் குழந்தை வளர்க்குறதுக்கு யாரும் இல்லை. நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கார். அவர் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? நான் ஜாபுக்கு போயிடுறேன், டியூட்டிக்கு போயிடுறேன், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்களா அப்படின்றது என்கிட்ட. அதுதான் அந்த ஜாதகம். அதை பற்றி தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. ஓகேங்களா? அவரு ஜாதகத்தை நான் டேட் ஆஃப் பர்த் டைம் கேட்டுட்டு இந்த ஜாதகத்தை நான் கணிச்சிட்டு சரி ஓகே நான் பலன் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அவங்க மனைவி இறந்துட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நான் பலன் சொல்ல. அது அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னது தான் அது. நான் இந்த ஜாதகத்தை கொடுத்தவனே நான் என்ன சொன்னேன், இப்ப அவருக்கு குருதசை சனி புத்தி போயிட்டு இருக்கு. குருதசை சனி புத்தி. நான் என்ன சொன்னேன், இந்த ஜாதகத்தை பார்த்தவனே, சார் உங்க ஜாதகத்துல புதன் நல்லா வலுவா இருக்கிறாரு, சந்திரனும் சுக்கிரனும் நல்லா வலுவா இருக்குது, கடகம் அதீத சுபத்துவமா இருக்கு. கடகம் சுக்கிரனுடைய இருப்பாலையும் குருனுடைய பார்வையிலையும் சந்திரனுடைய பார்வையிலையும் கடகம் அதிக சுபத்துவமா இருக்கு. இந்த சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஃபேஷன் டிசைனிங், சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்களும் புதனுடைய தொழில்களும்னா இது ரெண்டு தான் அமையும், இதுதான் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ராசிக்கும் 10ஆம் வீட்டுல சனி இருந்து லக்னத்துக்கும் 10ஆம் வீட்டுல சனி தொடர்புனால சனியுடைய துறைகளும் உங்களுக்கு செட் ஆகும். அதில் நீங்க இன்வால்வ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு வரும். ஆனா சனி சுபத்துவம் இல்லை, பட் சனியுடைய காரக துறையிலும் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? சொல்லிட்டு சரி குரு தசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். 6ஆம் அதிபதி ஆகி 6க்கு 12ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால குருதசை நல்லா இருக்கும். குருதசை எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா குருதசை சனி புத்தி கொஞ்சம் இயல்பாகவே சனி புத்தி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு அமைப்புல கடகலக்கணத்துக்கு சனி புத்தி கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி குருவுக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடிய செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி, ராகு புத்தினா அந்த வயசுல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும். இந்த சஷ்டாஷ்டக புத்திகளே கொஞ்சம் சாதகமான அமைப்பு குறைவா இருக்கும். மற்ற புத்திகளாம் நல்லா தான் இருக்கும். குரு சுக்கிர புத்தி, புதன் புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த அமைப்பு தான் இது வரைக்கும் சொன்னேன். குரு தசை நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. சனி தசை என்ன பண்ணா, சனி தசை நல்லா சனி தசை கடின உழைப்பை கொடுக்கும். உழைப்பு. இப்போ சில பேர் சனி தசை நடக்குது, சனி கேந்திரத்துல தான் இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல ஒன்றும் பாவ தொடர்புகளே இல்லை. சனி தசை நடக்கும்போது நான் என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க அந்த அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஃபுல்லா அந்த வருஷங்கள் ஃபுல்லா கடினமான உழைப்பு, ஓய்வே இல்லாம நமக்கு வேலை அதிகமா இருந்தது. அந்த மாதிரி கடினமான உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான உழைப்பு இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த சனி புத்தி, சனி அந்தரம், சனி தசை இது அமையும். இதுதான் கடகலக்கணத்துக்கு சனி அவருடைய காரகமான ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி அதிகப்படியான பனிச்சுமையை நமக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? இதுதான் சனி புத்தி. அப்படி இல்லைன்னா நமக்கு நோய் தொந்தரவு கொடுப்பாரு. இது ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணு ஒர்க்கரா உழைப்புன்னு வேலை சம்பந்தமா அதிகமா ப்ரெஷர் பண்ணுவாரு, இல்லைன்னா நோய் தொந்தரவுல நமக்கு கொஞ்சம் டல்னஸ் கொடுப்பாரு. இதுதான் சனி தசை அப்படின்னு பலன் சொல்லிட்டு, சரி நீங்க என்ன சார் படிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த புதனுடைய காரகம் புதன் சுபத்துவமாகனால அவர் சிறு வயதுல இருந்தே ஜோதிட துறையில ஆர்வமா இருந்திருக்காரு. அவர் ஜோதிடம் எல்லாம் புரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் சுபத்துவமா இருக்குன்னு சொல்லும் போது அவர் வாகனம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறாருன்னா சந்திரன் டிராவல்ஸ், சந்திரனும் சுக்கிரனும் வாகனம் சம்பந்தப்பட்ட டிராவல்ஸ் இருக்கிறாரு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு பொதுவா சனி சுபத்துவன்ற அமைப்புல 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்ட அமைப்புல இந்த சந்திரன் சுக்கிரன் இங்க டிராவல்ஸா இவருக்கு வருது. ஓகேங்களா? இங்க கடகம் சுபத்துவம் சேவை துறையில இவருக்கு அந்த டிராவல்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அவர் டிரைவரா பணி புரிஞ்சிட்டு இருக்காரு. டிரைவருக்கு சனி, அதுதான் ராசிக்கும் லக்னத்துக்கும் 10ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொடுத்தனால அந்த டிரைவர்ன்றதுக்கு சனி. அந்த சந்திரன் சுக்கிரனை வாகனம் ஆகுது. இப்ப சந்திரன் வேகமா பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகன்ற அமைப்புல டிராவல்ஸ் சந்திரனையும் குறிக்கும், சுக்கிரனையும் குறிக்கும். ஓகேங்களா? அதனால இவர் செய்யக்கூடிய ஜாப் எல்லாம் கரெக்ட் தான். பட் படிப்பு குறைவான படிப்பு தான். இப்ப இளமை காலங்கள்ல செவ்வாய் தசை காலகட்டங்கள்ல அப்பெல்லாம் வேலை கிடைக்கல, ராஜதசைக்கு தான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. செவ்வாய் தசைக்குள்ள சனியுடைய காரக தொழில், மிஷினரி சம்பந்தப்பட்ட ஒர்க்கிங்ஸ் எல்லா விதமான ஒர்க்களும் சனி சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, சனி சம்பந்தப்பட்ட ஒர்க்கில். அதுக்கப்புறம் தான் அவருடைய சின்ன அண்ணன், அவருடைய அண்ணனுடைய 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவருக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறாரு. அதுலதான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அண்ணன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதன் மூலியமா அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சனியுடைய துறை தான் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இவருக்கு இப்ப குரு தசை சனி புத்தி புதன் அந்தரம் போயிட்டு இருக்கு. இவருக்கு மேரேஜ் எப்ப ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/2/2015 2
2/2015 ராகு தசை புதன் புத்தி சனி அந்த இடத்துல இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அவங்க மனைவியோட ஜாதகம் இந்த ஜாதகம் தான். அவங்க மனைவியோட ஜாதகத்தை நான் போட்டு விளக்குறேன். 2/2/2015 ராகு தசை புதன் புத்தி சனி அந்த இடத்துல இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. தெரிந்த பெண் தான். திருமணம் நடந்து நல்ல க்ளோஸா தான் இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல லவபிளா தான் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷமா குழந்தை இல்லாத இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு அந்த பெண் குழந்தை பிறந்த டேட் ஆஃப் பர்த் வந்து 26/8/2019 ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை ஜாதகத்தையும் போடுறேன். ஓகேங்களா? லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து அவங்க மனைவி வந்து இறந்துடுறாங்க ஒரு டைம். 21/6/2021 சடனா ஒரு நாள் இவர் டியூட்டியில் போயிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கும்போது தலையில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போறாங்க. அந்த டைமிங்ல அவருக்கு அந்த பிளட் லீக்கேஜ் ஆகி அந்த மாதிரி அவங்க இறந்துடுறாங்க. சடனாக தான் ஒரு டெத் நடந்தது அவங்க மனைவிக்கு. அவங்க மனைவி ஜாதகத்தை நான் போடுறேன். ஓகேங்களா? இது வேலை தொழிலாம் கரெக்டு. அவங்க மனைவி இந்த ஜாதக பிரகாரம் இதுல வந்து மனைவி இறந்ததை சொல்ல முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினமா தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா ராகுதசை சந்திர புத்தி. இப்ப இவங்க மனைவி இறந்த டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ராகுதசை சந்திர புத்தி ராகு அந்தரம் அந்த டைமிங்ல இவருடைய மனைவி வந்து இறந்திருக்காங்க. அந்த டேட் போட்டு பாருங்க. 21/6/21 இந்த டைமிங்ல இவங்க வந்து இவருடைய மனைவி வந்து இறந்திருக்காங்க. அப்ப இவருக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னாக்கா ராகுதசை சந்திர புத்தி ராகு அந்தரம். இந்த சஷ்டாஷ்டக தசா புத்தியில 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர புத்தியில அதுக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடிய ராகு புத்தியில குடும்பாதிபதி சூரியன் விரயத்தில் இருக்கிறார். அதை ராகு பிடிச்சுக்கிறாங்க அமைப்புல. ராகு வந்து விரயத்தில் இருக்கிறதுனால விரயம் செய்யணுன்ற அமைப்புல குடும்பத்தை விரயம் செய்யறார். அது சஷ்டாஷ்டக தசாபுதியை சூஸ் பண்ணி விரயம் செய்யறார். அப்போ அவங்க மனைவி வந்து அவங்க குடும்பத்தை விரயம் பண்ணுன்ற அமைப்புல யாரோ ஒருத்தர் விரயம் பண்ணுன்ற அமைப்புல இந்த சஷ்டாஷ்டக தசாபுத்தியில 7ஆம் இடத்துல இருந்து சந்திரன் சஷ்டாஷ்டக 7 சந்திரன் 7 தான் இயக்கிட்டு இருக்காரு. ஆனா 7ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால இங்க ராகு தசை சந்திர புத்தி ராகு அந்த இடத்துல சஷ்டாஷ்டக தசாபுத்தியில இவங்க மனைவி வந்து ஒரு தலையில ஏற்பட்ட ஒரு காயம் மாதிரி ஏதோ ஒரு பிளட் லீக்கேஜ் ஆகி அந்த மாதிரி அவங்க மனைவி இறந்துடுறாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே இந்த மாதிரி மனைவிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. பட் எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுது. சஷ்டாஷ்டக தசாபுத்தி வரும். பட் ஆனா இந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துல மனைவி விஷயங்கள ப்ராப்ளம் வருமா அப்படின்றது கொஞ்சம் சஷ்டாஷ்டக தசாபுத்தி பொதுவாக கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்குதான் ஐயா என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு ப்ராப்ளமான ஜாதகங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு நம்மளால பலன் எடுக்க முடியாது. இவங்களுடைய மனைவி ஜாதகம், இவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதகம், ஒட்டுமொத்த குடும்ப ஜாதகத்தையும் நம்ம வச்சு பார்த்தா நம்ம ஈஸியா அந்த பலனை வந்து ஈஸியா எடுக்க முடியும். ஒரு ஜாதகத்தை மட்டும் பார்த்தா நமக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கடினமா இருக்கும். அப்படின்னு இவருக்கும் விரயத்திலிருந்து ராகு தசை விரையாதிபதியா செயல்பட ஒரு புதனை போலி ஏதோ ஒன்று விரயம் செய்ய போறான்னு ஒரு குழு கிடைக்கலாம். ஆனா இந்த ஜாதகத்துல மனைவி இருந்தாங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களுக்கு தான் குடும்ப ஜாதகங்களை பார்த்தாக்கா நம்ம அதை வச்சு லிங்க் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு குழு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 3 ஜாதகம் போறேன். இவருடைய ஜாதகம், இவருடைய மனைவி ஜாதகம், இவருடைய குழந்தை ஜாதகம். அந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா ஈஸியா குழு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆனா ஒரு ஜாதகமா சில ஜாதகங்கள்ல ஒரு ஜாதகத்துல பளிச்சுன்னு தெரியும், எல்லா ஜாதகத்திலும் பளிச்சுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஒரு காரகமா இயங்குனா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆதிபத்திய ரீதியா இயங்குது, பாவக ரீதியா இயங்குதுன்னா அது ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்குதான் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஈஸியா கொஞ்சம் குழு, அதுக்கும் ஞானம் வேணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நம்ம குழுவை வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது இவருடைய ஜாதகம். இப்ப அவருக்கு குரு தசை புதன் புத்தி 2/2/2025 இருந்து 11/9/2025 நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இவங்க மனைவி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைய பாத்துக்கணும்னு 9/6/2024 9/6/2024 மறுபடியும் ஒரு பெண்ணை வந்து பார்த்து சரி ஓகே அப்படின்னு சம்மதிச்சிருக்காங்க. அவங்கள வந்து திருமணம் செய்திருக்காரு. குரு தசை குரு புத்தி சந்திர அந்தரத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவரு குழந்தைய பாத்துக்கணுன்ற நோக்கத்துக்காக அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால 1 மாசம் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ணல, இது செட் ஆகாதுன்னு அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு. இவருக்கு மெயினா வந்து குழந்தைக்கு அம்மா இல்லைன்ற நோக்கத்துக்கு இவரு துணையை தேடுறாரு. பட் அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னு தெரியல, அது செட் ஆகல அப்படின்னு அவங்க திரும்ப போயிட்டு இருக்காங்க. 2வது திருமணம் 9/6/2024 நடந்திருக்கு. குரு தசை குரு புத்தி சந்திர அந்தரத்துல. ஓகேங்களா? அதுவும் செட் ஆகல.
இப்ப எனக்கு அம்மா அந்த குழந்தைக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்களா, எந்த டைம்ல கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்றதான் கேள்வி. அதுக்குதான் நான் என்ன சொன்னேன், சரி குரு தசை சனி புத்தி புதனாந்திரம் வந்து குரு தசை சனி புத்தி புதனாந்திரம் சஷ்டாஷ்டகமா இருக்கு. புதன் சுக்கரனோட வீட்டுல தான் இருக்கிறாரு, குருனுடைய பார்வையில சுபத்துவமா தான் இருக்கிறாரு. பட் சனிக்கு சஷ்டாஷ்டகமா இருக்குது, அது அவ்வளவு சூட்டபிளா இருக்காது. அதை கூட பெட்டர் சாய்ஸ் குரு தசை சனி புத்தி சுக்குராந்திரம் பெட்டர் சாய்ஸா இருக்கும். இப்பதான் இன்னும் கொஞ்ச நாள்ல நவம்பர்ல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நவம்பர்ல இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நினைக்கிறேன். அது கூட குரு தசை சனி புத்தி சுக்குராந்திரத்துல வாழ்க்கை துணை அமையறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். அந்த சுக்குராந்திரத்துல அமையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனா சூரியந்திரத்துல சான்ஸ் இல்லை, சந்திராந்திரத்துல அமையும். ஒண்ணு சுக்குரன் இல்ல சந்திரன், இது ரெண்டு தான் ஆப்ஷன். இது புதன் வந்து அவர் கேட்டாரு புதனாந்திரத்துல அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. சுக்குரனோட வீட்டுல இருந்தாலும் 11ஆம் வீட்டுல இருந்தாலும் சஷ்டாஷ்டக அமைப்பறதுனால அது அவ்வளவு சுத்தாகாது. ஓகேங்களா? அதனால குரு தசை சனி புத்தி சனி 7ஆம் அதிபதி அமைப்பிலையும் சுக்குரன் 11ஆம் அதிபதி அமைப்பிலையும் 7-11 கனெக்ட் வரதுனால சுக்குராந்திரத்திலையும் சான்சஸ் இருக்கு. அது கொஞ்சம் முயற்சிகள் பண்ணி கொஞ்சம் நிறைய வரன்கள் பார்த்தா அவருக்கு கொஞ்சம் துணை அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இவரு ஜாதகத்துக்கான ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? இவருடைய மனைவியோட ஜாதகத்தை போடுறேன். இவருடைய மனைவி வந்து இறக்கும்போது இவருக்கு ஜென்மசனி காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இவருக்கு ஜென்மசனியும் இவருடைய குழந்தைக்கு வந்து அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு. இவருடைய மனைவி இழக்கும் போது இவருக்கு ஜென்மசனி, அந்த குழந்தை அம்மா இழக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு 9/1988 அவங்க மனைவி பிறந்த டைமிங் இது. 7:40 PM சென்னையில பிறந்திருக்காங்க. இது வந்து அவங்க மனைவியுடைய ஜாதகம். (21/6/2021) இறக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்தி ராகு தசை புதன் புத்தி சூரிய அந்த இடத்துல இறக்குறாங்க. ஓகேங்களா? இது இவங்களுடைய மனைவியோட ஜாதகம். இந்த ராகு தசை விரயத்துல இருந்து தான் தசை நடத்திட்டு இருக்கு. அந்த அவருடைய ஜாதகத்திலையும் ராகு வந்து விரயத்துல இருந்து தான் விரையாதிபதியா தான் செயல்பட்டு இருக்காரு. இந்த ஜாதகத்திலையும் இவங்க மனைவி ஜாதகத்திலையும் விரயத்துல இருந்து தான் ராகு தசை செயல்பட்டு இருக்கு. விரயத்துல இருந்து 6ஆம் அதிபதி தொடர்பு வாங்கியிருக்கிறாரு. விரையாதிபதி சனியினுடைய பாதையை வாங்கி விரயத்துல இருந்து தசை நடத்துது. ஓகேங்களா? அந்த டைமிங்ல ராகு தசை அவருக்கும் பாருங்க, ராகு தசை சந்திர புத்தி ராகு ஆந்திரன் சஷ்டாசக தசா புத்தி. இவருக்கும் ராகு தசை புதன் புத்தி சஷ்டாசக தசா புத்தி. இப்ப ராகு தசை புதன் புத்தி 7 தான் இருக்கு புதன். ஓகேங்களா? ஓகே, பாதகாதிபதி ராகு தசை புதன் புத்தி சூரிய அந்தரத்துல இவங்களுக்கு மரணம் நடக்குது. ராகு விரையாதிபதியா செயல்படுறாரு, விரையாதிபதியுடைய பாறையை வாங்கியிருக்கிறாரு. அதனால சரி இவங்க வந்து இறந்துறாங்க. இப்ப இந்த ஜாதகத்துல 7ஆம் இடம் சம்பந்தப்படுது. அப்ப கணவன் இறப்பாரா இல்ல இவங்க இறப்பாங்களா? பாதகாதிபதி யாரை கொள்வார் என்ற அமைப்புல பாதகாதிபதி இருக்கிற இடத்தையும் கொள்வார், பாதகாதிபதி யாரை பார்க்கிறாரோ அவரை கொள்வார் என்ற அமைப்புலையும் வருது. அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது மாதிரிதான் பார்க்கும்போது கணவன் மனைவி 2 ஜாதகத்தையும் பாக்குறோம். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு சரி சஷ்டாசு எதையாவது ப்ராப்ளம்னா யாருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகன்றதுக்கு குழந்தைங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றதான் ஐயா வந்து குடும்ப ஜாதகம் இந்த மாதிரி ரொம்ப கடினமான சுச்சுவேஷன்ல அண்ணன் தம்பியோ அக்காவோ தங்கையோ குழந்தைகளோ அவங்க ரத்த உறவனுடைய ஜாதகங்களை பார்க்கும்போது அதுல பதிவுபட்டிருக்கும். அம்மா அப்பா தேவைப்பட்டா குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை அம்மா அப்பா ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கணும். இப்படிதான் போனோம். நம்ம ஒரு ஜாதகத்திலே வந்து இங்க தாத்தா எங்க இருக்கிறாரு, பாட்டி எங்க இருக்கிறாரு, அம்மா இப்போ 4க்கு 4ஆம் இடம், அம்மாவுக்கு அம்மா, 9க்கு 9ஆம் இடம், அப்பாவுக்கு அப்பா, இப்படியே ஒரு ஜாதகத்திலே தேடாம அது பயன் இருக்காது. அதை விட தாத்தா ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஈஸியா போக போகுது, அவங்க அப்பா ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு ஈஸியா போக போகுது. ஒரு ஜாதகத்திலே தாத்தா அப்பா ஜாதகத்தை இதுலயே கண்டுபிடிக்கிறது, இதுலயே தாத்தா ஜாதகத்தை பாக்குறது, இதுலயே அம்மா ஜாதகம், இதுலயே அம்மாவுக்கு அம்மா ஜாதகம், எல்லாம் பாவகம் போட்டு இதுலயே பாக்குறது அது யூஸ் இருக்காது. அதை விட அவங்க ஜாதகத்தை வாங்கி பண்ணாலும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பெட்டர் சாய்ஸா இருக்கும். இந்த ஜாதகத்தையும் எல்லா ஜாதகத்தையும் குடும்ப ஜாதகம் எல்லாத்தையும் இதுலயே பாக்குறது. இப்ப கணவனுடைய குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு கணவனோட 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடம், இதுதான் கணவன் இதை லக்கணமா வச்சு இந்த மாதிரி கணவனோட குடும்பத்தை வச்சு இந்த மாதிரி எல்லா விதம் ஒரு ஜாதகத்தையும் தேடுறது அவ்வளவு ஒரு
ஒரு நல்ல சாய்ஸா இருக்காது. மற்ற ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது அவங்களுடைய மனைவி ஜாதகம். 1/9/1988 7:40 PM சென்னையில பிறந்திருக்காங்க. ராகுதசை, புதன் புத்தி, சூரிய அந்த இடத்துல இவங்க வந்து இறந்துருக்கிறாங்க. சமையல் செய்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டுல இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஏதோ தலையில கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு. அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பயனளிக்காம அவங்க இறந்துடுறாங்க. ஓகேங்களா? இது இவங்களுடைய மனைவி ஜாதகம். 12ஆம் இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்குமே விரயத்துல இருந்தா ராகுதசை, 2 பேருக்கும் ராகுதசை தான், 2 பேருக்கும் சஷ்டாஷ்ட தசா புத்தி, 2 பேருக்கும் 12ஆம் இடத்துல தான் விரயத்துல இருந்தா தசை நடத்துது. இப்ப இதுல கணவன் அப்பா ஒரு குழந்தை ஜாதகத்துல அப்பா பாதிக்கப்படுவாங்களா அம்மா பாதிக்கப்படுவாங்களா அப்படின்றத அந்த ஜாதகத்தை பார்த்தா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதுதான் வந்து ஜோதிடத்துல ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கா இருக்கும். அதை ஐயா தான் நிறைய டைம் வலியுறுத்திருக்காரு. இப்ப அவங்க குழந்தை ஜாதகத்தை நான் போடுறேன் பாருங்க. அந்த குழந்தை பிறந்த நேரம் வந்து 26/8/2019 8:54 PM சென்னையில பிறந்திருக்காங்க வச்சுங்க. ஓகேங்களா? இது பெண் குழந்தை, அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை. மீன லக்னம், ராகு சந்திரன், ஓகேங்களா? இது அவருக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையோட ஜாதகம். இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, குரு திசை குரு புதி நடந்திருக்கு 10/6/2024 29/7/2026. இந்த பெண் குழந்தைக்கு தான் ஒரு தாய் கிடைக்குமா இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு? இப்போ அந்த ஜாதகருடைய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காருங்களா, அவருடைய அப்பா வந்து இறந்துட்டாரா, அவருடைய அம்மா மட்டும் இருக்காங்க. அம்மா வந்து வயசான அம்மா இருக்காங்க, அவங்களால முடியல, இந்த குழந்தைய பார்த்துக்க முடியல. அப்ப இந்த குழந்தைக்கு ஒரு வளர்க்கறதுக்கு ஒரு தாய் கிடைக்குமா அப்படின்றத அவர் ப்ரெடிக்ஷனுக்கு அதுக்கு தான் கன்சல்டேஷன் வந்தாரு. இந்த குழந்தைக்கு இப்ப குருதசை சுய புத்தி ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, இப்ப கணவன் மனைவிக்கும் 2 பேருக்கும் விரயத்துல இருந்து ராகு தசை நடத்துறாரு. 2 பேருக்கும் சஷ்டாஷ்ட தசா புத்தி வருதுன்னு நம்ம ஒரு க்ளூ எடுக்குன்னு வச்சுங்க. அது அப்பா கணவனை பாதிக்குமா மனைவியை பாதிக்கான்றது குழந்தை ஜாதத்துல பாத்தீங்கன்னா இதுல ஈஸியா க்ளூ கிடைக்குது பாருங்க. இதுக்குதான் நீங்க எல்லாத்துலயும் அந்த ஜாதகத்திலே குழந்தை ஜாதகத்தை கண்டுபிடிக்கிறது. ஒரு ஜாதகத்துக்குள்ள எல்லா ஜாதகத்தையும் பார்க்கறது அது வேஸ்ட். இங்க இங்கேயும் பாருங்க ராகு தசை தான் நடக்குது. இங்கேயும் அந்த அம்மா இறக்கும் போது, இவங்களுடைய அம்மா இறக்கும் போது ராகு தசை தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ராகு தசை ஒரு பர்டிகுலர் டைம், அந்த டைமிங் போட்டு பாருங்க. 21/6/2021 ராகுதசை குறிப்பிட்ட புத்தியில தான் அவங்க இறக்குறாங்க. ஓகேங்களா? ராகுதசை சூரிய புத்தின்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் டேட் போட்டு பாருங்க. இங்கேயும் ராகுதசை தான் நடக்குது, 4ஆம் இடத்திலிருந்து ராகுதசை நடக்குது. ஓகேங்களா? இப்ப அம்மா பாதிக்கப்படுறவங்களோ அப்பா பாதிக்கப்படுறாங்க பதிவு இந்த குழந்தை ஜாதகத்துல அழகா அம்மா தான் பாதிக்கப்படுறாங்க அமைப்பை அழகா இங்க பதிவு வைக்குது பாருங்க. கேந்திர கோணங்கள்ல இருக்கக்கூடிய ராகு அந்த உயிர்காரகத்தை பாதிக்கின்ற அமைப்புல 4ஆம் இடத்துல இருந்து ராகுதசை நடக்கிறதுனால அந்த 4ஆம் இடத்துக்குரியான உயிர்காரகமான அம்மாவை வந்து பாதிக்குது. சப்போஸ் இந்த ராகு 9ஆம் இடத்துல இருந்து ராகுதசை நடந்ததுன்னா அப்பாவை பாதிச்சிருக்கும். ஆனா இங்க ராகு வந்து 4ஆம் இடத்துல தான் தசை நடத்துது, அப்பா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்ப 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே அம்மாவை பாதிச்சிடுமா அப்படின்னு எல்லாரும் நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லை. 4ஆம் இடத்துல ராகு இருந்தா 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 4ஆம் வீட்டு காரகன் எப்படி இருக்கிறாரு, கடகம் எப்படி இருக்குதுன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். சந்திரன் எவ்வளவு ஒளித்தன்மையா இருக்கிறாரு அப்படின்னு அமைப்புல உடனே 4ஆம் இடத்துல ராகு இருந்தா மட்டும் எல்லாம் நடந்ததுன்னா கிடையாது. அந்த 4ஆம் இடத்துல ராகுக்கு குருவுடைய பார்வை ஏற்பட்டா அது நடக்காது. அதுதான் உடனே ஒரு நெகட்டிவ். இதனாலதான் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நான் போறதுக்கு ரொம்ப தயங்கிறதுக்கு காரணம். 4ஆம் இடத்துல ராகு இருந்தா உடனே ஒரு பாயிண்ட்ல இங்கதான் பாவகம் பாவகாதிபதி காரகன் 3ம் பாதிக்கப்படணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ராகு இருந்தாலுமே உடனே அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஓகேங்களா? இங்க 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தப்பு. சரி, 4ஆம் இடத்துல ராகு இருந்துட்டுங்க, ராகுதசை வரக்கூடாது. ராகுதசையும் நடந்தது, அதை விட தப்பு. அது மட்டும் இல்ல, இங்க ராகு வந்து 20 டிகிரி, இவங்க 2 பேரும் 4 டிகிரிக்குள்ள இருக்காங்க. 4ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுக்காரனான சந்திரனையும் பிரிச்சுட்டாரு. ஓகேங்களா? சந்திரன் ஒளி பொருந்த சந்திரனா இருக்கிறாரா? இல்ல. அமாவாசை கிட்டத்துல போயிருக்கிறாரு, சந்திரனுக்கும் ஒளி இல்லை. அப்போ 4ஆம் இடத்தையும் ராகு பாதிச்சாரு, 4ஆம் வீட்டுக்காரனான சந்திரனையும் 4 டிகிரிக்குள்ள பாதிச்சிருக்கிறாரு. அப்ப 4ஆம் அதிபதியாவது நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது
ராசிக்கும் 4ஆம் அதிபதி புதன் தான், லக்னத்துக்கும் 4ஆம் அதிபதி புதன் தான். அவர் ஆறாம் இடத்துக்கு போயிட்டு அவர் அதிநர் தூங்கிட்டு தான் ஓகே. 8ஆம் அதிபதி சுக்கரனோடையும் 6ஆம் அதிபதி சூரியனோடையும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப 4ஆம் அதிபதியும் பாவத்துவமா தான் இருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்ல. 6-8 கனெக்ஷன் இந்த வீட்டுல அழகா வருது. ஓகேங்களா? அப்ப இந்த புதன் சரியில்லை, புதனும் பாதிக்கப்பட்டிருக்காரு. 4ஆம் வீடு ராகுவால பாதிக்கப்பட்டிருக்குது. 4ஆம் வீட்டு காரகன் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 4ஆம் அதிபதி புதனும் பாவகாதிபதி காரகன் 3ம் பாதிக்கப்படுறதுனால தாய் தான் அதிகமா பாதிக்கப்படுறான்ற ஜாதகத்துல ஈஸியா காமிக்குது. இது அப்பா ஸ்தானத்துல பாருங்க, சூரியன் 6ல் இருந்தாலும் சூரியன் ஆட்சி, தந்தையை குறிக்கக்கூடிய காரகரகமான சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த ராகுவும் சந்திரனும் பாருங்க சனி வேற பாக்குறாரு. இப்ப ராகுவும் சந்திரனும் சனியுடைய பார்வை வாங்கி ராகு தசை நடக்குது. சந்திரனை பீடிச்சிருக்கிறாரு. 4ஆம் அதிபதியும் பாவத்துவமா இருக்கிறாங்க. அம்மா அமைப்புக்கு கடுமையா போயிட்டு இருக்கு. இங்க சனி இதை பாக்குறதுனால இவங்களுக்கு கிடையாது. பட் சனிக்கு எது சேர்ந்திருக்குது, சனி தசைக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த தசைக்கு செட் ஆகாது. சந்திர தசைக்கு ராகு தசைக்கு அது செட் ஆகாது. சனி தசைக்கு நல்லா இருக்கும். குருவுடைய வீட்டுல சனி கேது அமைப்புகள் ஒரு நல்ல அமைப்பு. சனி தசை நல்லா இருக்கும். ஆனா இந்த ராகு தசைக்கு சரியில்லை. சனியுடைய பாதையை வாங்கின ராகு தசை நெகட்டிவ் தான் செய்ய அந்த அமைப்புல அம்மா இறந்துட்டாங்க. நல்லா பதிஞ்சிருக்கு. இந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு அப்பா பாதிக்கப்படுவாங்களா அம்மா பாதிக்கப்படுவாங்களா அமைப்புல ஈஸியா பதிஞ்சிருக்கு. இங்க அம்மா தான் பாதிக்கப்படுற அமைப்புல. இதே மாதிரி நான் 2-3 ஜாதகம் பார்த்திருக்கேன். ஒரு ஒரு 3 குழந்தைக்கு தந்தை 3 பையன் அவருக்கு பேரலைசிஸ் பாதிக்கப்பட்டுட்டாரு. அவருடைய ஜாதகம் தந்தையோட ஜாதகம் எனக்கு தெரியாது. அவருடைய 3 பசங்களுடைய ஜாதகத்தையும் பதியும் போது அழகா பதிஞ்சிருக்கு. அந்த 3 குழந்தைங்களோட ஜாதகம் அப்பா எப்படி பாதிக்கப்படுற அமைப்புல. அந்த மாதிரி குடும்ப ஜாதகங்களை பார்க்கும்போது நம்ம அது கொஞ்சம் சொல்ல முடியும். அங்க இருந்தாலும் அந்த தசை வரணும். அந்த தசை வந்தாதான் எப்போ அது நடக்கணும் கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடத்துல ஒரு ஞானம். நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுல தான் நம்ம டேலண்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தையோட ஜாதகத்துல பார்க்கும்போது அப்பாவா அம்மாவானது ஈஸியா பதிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இவருடைய கேள்வி என்ன? இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு இப்ப ராகுதசை முடிந்தது. இப்ப 4 வருஷம் தான் அவர் இந்த குழந்தை பிறந்ததே ராகுதசம் தான். ஒரு 4 வருஷம் பேலன்ஸ் இருந்தது. இப்ப ராகுதசை முடிஞ்சிச்சு. இப்ப குருதசை சுய புத்தி போயிட்டு இருக்கு. ராகுதசை முடிஞ்சது. இந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் அமையும். ஓகேங்களா? இந்த குழந்தைக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாய் கிடைக்குமா? தாய் ஸ்தானம் பலவீனமா தான் போயிருக்கு. 4ஆம் அதிபதியும் அதிநட்பு வீட்டுல இருந்தாலும் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காரு. 6-8 சேர்க்கையில இருக்கிறார். ஓகேங்களா? தாய் கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கு நான் என்ன சொன்னேன்னாக்கா, இப்ப குரு தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. குரு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாருனாக்கா 9ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. 9 இயங்குது, லக்னத்தை பாக்குறாரு. லக்னம் இயங்குது. 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 3 இயங்குது, 5 இயங்குது. 9, 1, 3, 5 இது எல்லாமே குரு தசையில இயங்கும். ஓகேங்களா? இப்போ லக்னத்தை பார்த்தனால குரு தசையில லக்னம் சுபத்துவம் ஆகுது. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் குரு தசையில கிடைக்கும் அப்படின்றத இந்த ஜோதிட ரீதியா நமக்கு புரிய வருது. ஏன்னா லக்னத்தை குரு பாக்குறாரு. 9ஆம் இடத்துல தசை நடத்துறாரு. அப்ப எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்றது வருது. இப்ப ஏற்கனவே ஒரு பாக்கியம் அம்மான்ற பாக்கியம் கைவிட்டு போச்சு. இப்போ 9ஆம் இடத்துல குரு தசை நடத்தினால இவங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 2வது பாருங்க, 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் இடம் சகாயம், உதவிகள். நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றது, அப்பாவோ அம்மாவோ உறவினர்களோ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு நமக்கு உதவிகள் கிடைக்கிறது. இப்போ 3ஆம் இடம் சுபத்துவமா தான் நமக்கு சகாயம் கிடைக்கும். இப்ப யாருடைய உதவி இல்லாம தான் அந்த குழந்தை இருக்கு. அப்ப இந்த குரு தசை ஃபுல்லா 3ஆம் இடத்தை பார்த்து குரு தசை நடத்துறதுனால இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள் கிடைப்பாங்கன்றதுதான் 3ஆம் இடத்தை குரு தசை 3ஆம் இடத்தை பார்த்து குரு தசை நடத்துத. 2வது 9ஆம் பார்வையா கடகத்தை குரு பாக்குறாரு. கடகத்தை குரு பாக்குற அமைப்புல இவருக்கு ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு தாய் கிடைப்பாங்கன்ற அமைப்பு தான். இந்த ஒரு குரு லக்னத்தை பாக்குறதுனால அந்தஸ்து கௌரவம் அடிப்படை சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டம் வராத இந்த ஒரு குரு தசை ஃபுல்லாவும் மாத்துது பாருங்க. அதை காமிக்குது. 3ஆம் இடத்துல பாக்குறதுனால இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படின்றத அமைப்பு காமிக்குது. கடகத்தை பாக்குறதுனால ஒரு கடகன்றத அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சேவையை குறிக்கக்கூடிய நமக்கு சேவை செய்யக்கூடிய நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய இந்த குரு கடகத்தை தொடர்பு போறதுனால நமக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்க அப்படின்றதுதான் குரு தசை இதை காமிக்குது. அதனால அவருக்கு இன்னொரு திருமணம் அமைஞ்சு இந்த குழந்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிடைப்பாங்க அப்படின்றதான் இந்த பாப்பாவுடைய ராகு தசை முடிஞ்சதுனால குரு தசை இதுதான் காமிக்குது. சனி தசை இந்த பாப்பாவுக்கு நல்லா இருக்கும். சனி கேது சேர்ந்து சூட்சமோடு 10ஆம் இடத்துல இருக்கனால சனி தசை நல்லா தான் இருக்கும் இந்த குழந்தைக்கு. ஓகேங்களா?
புதன் அதிநட்பு வீட்டுல இருக்கனால புதன் தசை நல்லா தான் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் சூரிய தசை சுக்கிர தசை தான் மீன லக்னத்துக்கு சரி இருக்காது. பட் புதன் தசை இங்க அதிநட்பு வீட்டுல இருக்கனால புதன் தசை நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த குரு தசை 9ஆம் இடத்துல தசை நடக்கிறதுனால இந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் அமைப்பு தான் சொல்ல முடியுது, நெகட்டிவ் அமைப்பு இல்ல. 3ஆம் இடத்தை பார்த்தும் கடகத்தை பார்க்கறதும் இந்த 2 பொசிஷனை வச்சு பார்க்கும்போது இந்த பாப்பாவுக்கு தேவையான உதவிகள், லக்னத்தை பார்க்கறதால தேவையான அடிப்படை துணிமணி பார்த்துக்கிறதுக்கான அந்த சிறு வயதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு தான் காமிக்குது. இந்த அமைப்பு பிரகாரம் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு இன்னொரு தாய் கிடைப்பாங்க அப்படின்றது தான் இதை காமிக்குது. ஓகேங்களா. இதுதான் இதை பார்த்தது. ஒரு ஜாதகத்துல ஒரு கடுமையான பிரச்சனைன்னா நெகட்டிவ் எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தவனே நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அப்படி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளூ கிடைக்குது, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னா குடும்ப ஜாதகங்களை ஒட்டுமொத்த ஜாதகத்திலையும் பார்க்கும்போது தான் நம்ம ஒரு அதை